ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லலாம் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும் படிச்சிருப்போம். மற்ற டைம்லலாம் புக்கு கூட எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி ஆர் எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஒன்று நான் சீரீஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிடையாது, இட்ஸ் அ ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பரண்டா மாறுறீங்க அப்படின்னா ஒரு 8 to 10 hours எவ்ரி டே வந்து நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நம்ம 8 hours 6 hours படிச்சிருக்கவே மாட்டோம். இப்போ ஒரு செமஸ்டருக்கு படிக்கிறோம்னா கூட அந்த எக்ஸாம் செமஸ்டர் நடக்கிற டைம்ல மட்டும்தான் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்போம். மற்ற டைம்ல இந்த மந்த்லி எக்ஸாம், இன்டர்னல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு நாளைக்கு 8 hours 10 hours ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்கவே மாட்டோம். ஈவன் பப்ளிக்கு கூட அந்த பப்ளிக் டைம்ல மட்டும் நம்ம நிறைய இவ்வளோ அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜேர்னி அப்படின்றது, இந்த ஜேர்னியில் நீங்கள் எவ்ரி டே வந்து அட்லீஸ்ட் 8 to 8 hours வந்து நீங்கள் எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்தாலும் சரி இதில் காம்படிஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே வருது. இந்த டைம்ல சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. இந்த காம்படிஷன்ல நம்ம அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணி அந்த சிலபஸை கவர் பண்ணி அந்த கட் ஆஃப்குள்ள வந்து ஃபைனல் லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்ரிடே ஒரு 8 to 10 hours கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறதே ஃபுல்லா தெரியாம இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த 8 hours படிக்கணும், எவ்ரிடே படிக்கணும், நமக்கு இந்த கன்சிஸ்டண்டா படிக்கணும். நம்ம வந்து ஏன்னா ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்லலாம் வந்து எக்ஸாம் டைம்ல மட்டும் படிச்சிருப்போம். மற்ற டைம்லலாம் புக்கு கூட எடுத்துருக்க மாட்டோம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணாலும், நீங்க வந்து படிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் படிக்கவே வேணாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க எந்த ஒரு கேரும் எடுத்துக்காம படிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆஸ்பரண்ட்டாக மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 8 hours வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் மைண்டை வந்து உங்களுக்கு இதை பற்றி இதை பற்றி நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் ப்ரிப்பேராவது இருப்பீங்க. இந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள போனால் 8 hours 10 hours வந்து நான் எவ்ரிடே கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.